நண்பர்களே வாங்க வணக்கம். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். நான் கருணக்கிழங்கு நல்லா கழுவி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது 1 கிலோ கருணக்கிழங்குங்க. அதனால் புளி இந்த அளவுக்கு எடுத்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். இப்போ வாங்க நம்ம தாளிக்கு போகலாம். கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க, தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி எடுத்துருக்கீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம். எப்போயுமே புளிக்குழம்புக்கு நம்ம வெந்தயம் போடுறது தான் நல்லது. அதே போல் கருணக்கிழங்கு குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிப்பட்டுருச்சுங்க. நல்லா சிவந்துருச்சு வெந்தயம். இப்போ நம்ம நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கழுவி வச்சுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுவாங்க. அப்புறமா மசாலா ஊற்றும் போது போட்டுக்கலாம். நம்ம கருணக்கிழங்கு வச்சுக்கிட்டே நம்ம அதோட மருத்துவ பண்புகள் பார்க்கலாங்க. வெங்காயமும் வெள்ளைப்பூடும் லைட்டாக வதங்கிருக்கணும். சின்ன வெங்காயம் கண்ணாடி போல் வச்சுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை போட்டுருவோம். ஊற்றிடலாம். கருணக்கிழங்கின் நன்மைகள்: உடல் எடையை குறைக்க மற்றும் செரிமான கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது. கருணைக்கிழங்குல வந்துங்க வைட்டமின்கள், நார்ச்சத்து மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. மூல நோய் மற்றும் மலச்சிக்கல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது சிறந்த மருத்துவ கிழங்காகும். இன்னும் சில மருத்துவ நன்மைகள் இருக்குங்க, அடுத்தடுத்து பார்ப்போம். கருணக்கிழங்குக்கு வந்துங்க கொஞ்சம் புளி கொஞ்சம் சேர்த்து மீன் குழம்பு மாதிரி சேர்த்து வைக்கணுங்க. அப்போ தான் கருணக்கிழங்குல அரிப்பு இருக்கும், அந்த அரிப்பு தெரியாது. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. புளிக்கு தக்கன மிளகாத்தூள் நீங்கள் பார்த்துக்கிட்டு போடுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாய் பொடி, புளி கரைசல் ரெண்டையும் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. அப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுலாங்க. குழம்பு கொதிக்கட்டும். இந்த பக்கம் கைக்குத்தல் அரிசி வேகுது.
சாப்பாட்டுக்கு கருணக்கிழங்கு கைக்குத்தல் அரிசி. நண்பர்களே, இங்கே பாருங்கள், கைக்குத்தல் அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இதுதான் நம்மளோட பாரம்பரிய அரிசி. நம் முன்னோர்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. நெல் அவிச்சு அதை மிஷினில் அரைக்காமல் அவங்களே உரலில் குத்தி இந்த மாதிரி எடுத்து சமைப்பாங்க. சாப்பாடு வெந்துருச்சுலங்க, வடிச்சுக்கலாம். பார்த்து கவனமாக வடிக்கணுங்க. கிளாஸ் கூட வச்சிட்டோம்னா அது வடிக்கணும். கருணக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குழம்பு அதான் வரப்பொடி இருக்குது, கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் மூடிய வைக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. திறந்தே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம், ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாப்பொடி வாட போகும். லைட்டாக மட்டும் ஒரு கிண்டு கிண்டிக்கும், ஏன்னா அடியில் எதுவும் பிடிக்கக்கூடாதுல்ல, அதனால். கருணக்கிழங்குல இன்னும் சில நன்மைகள் இருக்குங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்லங்க, அது ஒன்னொன்றுக்கு தனித்தனிவாக விரிவாக்கமாக பார்க்கலாங்க. மூல நோய் மற்றும் நிவாரணம். மூல நோய்கள் அவதிப்படுபவர்களுக்கு கருணைக்கிழங்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாகும். இதில் குடல் இயக்கத்தை சீராக்கி மூலம் தொடர்பான வலிகளை குறைக்குதுங்க. மலச்சிக்கல் குணமாக இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மலச்சிக்கலை மற்றும் வாயு தொல்லையை தடுக்கிறதுங்க. இன்னும் சில மருத்துவ குறிப்பு இருக்குங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிச்சு வத்தட்டும். கொதிக்கும் போது நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. லைட்டாக உப்பு போடணுங்க. நல்லா உப்பு போடுவோம். தண்ணி நல்லா வடிச்சிருச்சுங்க. சாப்பாடு நிமித்திக்கலாம். நல்லாவே சுற்றி இருக்கிற சாப்பாடை உள்ளே எடுத்து விட்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த கொதிச்சு இந்த அளவுக்கு குழம்பு வத்தியிருக்கு. மிளகாப்பொடி வாடையெல்லாம் போயிடுச்சு. லைட்டாக நம்ம சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. நண்பர்களே, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வத்திருச்சுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை அமர்த்திக்கலாம். கருணக்கிழங்குல சில இன்னும் மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க உருளைக்கிழங்கு உடலை அதிகரிக்கும், கருணைக்கிழங்கு உடலை குறைக்கும் என்பார்கள். கொழுப்புச்சத்து குறைவாக உள்ளதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இதை தாராளமாக உணவில் சேர்த்து கொள்ளலாம். அப்புறங்க இரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு கருணைக்கிழங்கில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுகிறது. நச்சுக்களை வெளியேற்றும். கருணைக்கிழங்கு குடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றி பெருங்குடல் ஆரோக்கியத்தை பேண உதவுகிறதுங்க. கருணைக்கிழங்குல பாருங்க எவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு பாருங்க. ஆரோக்கியமான உணவை சமைத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் நண்பர்களே. கைக்குத்தல் அரிசி சாப்பாடு, கருணைக்கிழங்கு குழம்பு. ஆரோக்கியமாக சமைத்து ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். லைக் பண்ணுங்க மக்களே.